بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون. والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون. والذين إذا أصابهم البغي هم ينتصرون. وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. صدق الله العظيم. الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து ஷூரா அத்தியாயத்தின் 36வது மற்றும் 37வது வசனத்தின் தொடக்க பகுதிக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். நீங்கள் உலகத்தில் என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவைகள் அனைத்தும் இந்த அற்ப உலகத்தின் சுகம்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் ஈமான் கொண்ட மூமின்களுக்கும் அல்லாஹ் மீதே தவக்கல் வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கும் சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு, அந்த மறுமையின் உயர்வு யாருக்கு கிடைக்கும் என்ற மோமின்களின் சில பண்புகளை அல்லாஹ் அடுத்து சொன்னார். முதலில் அவர்கள் மோமின்கள், இரண்டாவது அவர்கள் ரப்பின் மீது தவக்குல் வைத்திருப்பவர்கள், மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான் வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம், பெரும் பாவங்களை விட்டும் அவர்கள் விலகி இருப்பவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். பெரும் பாவங்களை விட்டும் வல் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் அவர்கள் விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். பெரும்பாவங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சற்று விளக்கத்தை நாம் பார்த்தோம். பொதுவாக பாவம் அது இரண்டு வகையாக பார்க்கப்படுகிறது. ஒன்று சிறு பாவம், இன்னொன்று பெரும்பாவம். எந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என சொல்லப்படுகிறதோ அந்த அத்தகைய பாவங்கள் அனைத்தையும் பெரும்பாவங்களின் பட்டியலில் கொண்டு வரப்படும். எந்த பாவங்கள் தௌபாவை கொண்டு மட்டும் மன்னிக்கப்படுமோ அத்தகைய பாவங்களை பெரும்பாவங்களின் பட்டியலில் கொண்டு வருவார்கள். அதனால்தான் இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கில்கும் முத்கலன் கரீமா, நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு விலகிக் கொள்வீர்களேயானால் நுகஃபிரு அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு பாவங்களை, சிறு சிறு பிழைகளை நாம் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற வசனத்தை அடிப்படையாக கொண்டு பாவங்களில் சிறு பாவங்கள், பெரும்பாவம் என்று இரண்டு வகை உண்டு என சொல்லப்படுகிறது. அவ்வாறு கூறுகின்ற பொழுது பெரும்பாவங்கள் எவை எவை என சொல்கின்ற நேரத்தில் இணை வைப்பது, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது, அதே போன்று சூனியம் செய்வது, இப்படி சில பாவங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களை அழித்து விடக்கூடிய
பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸை குறிப்பிட்டார்கள். அதை போன்று பல்வேறு சிறு சிறு மாற்றங்களோடு நிறைய ஹதீஸ்கள் வரும். ஆதலால் தான் பெரும்பாவங்களின் எண்ணிக்கையை சொல்கின்ற நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள், ஹதீஸின் விரிவுரையாளர்கள் பல்வேறு ஆயா மற்றும் ஹதீஸுகளிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அது ஏறக்குறைய 70ற்கு குறைவில்லாத பெரும்பாவங்களின் வகை உண்டு அப்படின்னு சொல்ல வராங்க. நாம் ஏற்கனவே சில பெரும்பாவங்களின் பட்டியலை பார்த்தோம். பெற்றோர்களுக்கு இணை வைத்தல், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல், அதே போன்று சூனியம் செய்தல் என்ற பட்டியல் வருகின்ற பொழுது கதுஃபுல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், அப்பாவியலான கற்பொழுக்கு நிறைந்த பெண்களை அவதூறு செய்தல் என்று ஒரு பட்டியல் வரும். மனிதர்களுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், ஒருவரை பிடிக்கவில்லை என்று வருகின்ற பொழுது அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏதாவது சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அப்படி சொல்லப்பட்டாலும் அவைகளுக்கெல்லாம் உரிய ஆதாரங்களை தர வேண்டியது இருக்கும். யாருக்கு ஏதேனும் ஒன்றை சொன்னால் சும்மா பேசாத, ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில எதுலையுமே ஒருவர் சிக்கவில்லையானால், எதற்குமே பெரிய அளவில் ஆதாரம் கொடுக்க முடியவில்லையானால் அவர்கள் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவார். இதை சொல்லுகின்ற பொழுது பெரிய அளவில் இதுக்கு ஆதாரம் என்ன, நீ பாத்தியா அப்படின்னு பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு மாதிரியா அப்படியா அப்படின்னு சொல்லி கடந்து போகின்ற நிலை ஏற்படும். அப்ப மார்க்கம் சொல்கிறது, நீ பொதுவாகவே தவறே ஒருவன் செய்திருந்தாலும் அவன் தவறு செய்தவன் என்று நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து போகட்டும் என்று சொல்ல வேண்டும். யாருக்கு அது பொறுப்புண்டு? இப்ப காவல்துறை இருக்கு, காவல்துறை அப்படி நினைக்க முடியாது. ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னு சொன்னா, இல்ல அவன் தெரிஞ்சுக்கிறட்டும், நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னு சொன்ன, அவன் அந்த குற்றவாளிகளை இனம் கண்டறிவதுதான் அவனுடைய வேலை, அவனுடைய பொறுப்பு. நீதிமன்றம் இருக்கிறது, நீதிபதிகள் பெருந்தன்மையோடு நான் மன்னித்து விடுகிறேன், அதற்கு அவங்களை அமர வைக்கவில்லை. சட்டத்தின் அடிப்படையில் என்ன தண்டனையோ எதுவோ அதை அவர்கள் கொடுக்க வேண்டும். இது அவர்கள் தங்களுடைய பொறுப்பை செய்வதாக அர்த்தம். இது போன்று இது போன்ற நிர்பந்தம் இல்லாதவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் அவர்கள் அதிகப்படியாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இதுல ஏன்னு சொன்னா நோக்கம் இல்லை. உண்மையிலேயே அவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தனிமையில் அவர்களை சந்தித்து பேசுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, தம்பி நீ இப்படி செய்யற, தங்கச்சி நீ இப்படி செய்யறமா, இது தப்பு, அப்படி செய்யக்கூடாது. அல்லது இன்னும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர்களது பெற்றோரிடத்தில் தனியாக பேசுங்க. அதிலெல்லாம் மார்க்கம் தப்பு சொல்லவே இல்லை. வெளியில போயிட்டு நீ அது இதுன்னு சொல்லக்கூடாது. யாருக்கு தவறே நிகழ்ந்தாலும் அப்படின்னு சொன்னா, இல்லாததை சொன்னார், சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்றை அவர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பினாலோ அவர்களுடைய குடும்பத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பினால் இது போன்ற அவதூறுகளை சொல்வதற்கு யாரேனும் நாடினால் அது சொல்லதான் சொல்றாங்க, அது மிகப்பெரிய பாவம். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத் உலாயிக லஹும் ஆதாபுன் அதீம். குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லும், அப்பாவிகளான கற்பு நிறைந்த பத்தினி பெண்களை யார் அவதூறு சொல்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயத்தை செய்திருக்கிறார், கடுமையான தண்டனை அவர்களுக்கு உண்டு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வா, இது மாதிரி முறை தவறி நியாயம் இல்லாமல் யார் அவதூறு சொல்கின்றார்களோ வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் சும்மலம் யர்து பி அர்பஅத்தி ஷுஹதா, சொல்லிட்டு 4 சாட்சியமும் கொண்டு வரவில்லையானால் ஃபஜ்லிதுஹும் ஸமானின ஜல்தத்தன், அவர்களுக்கு 80 கசையடி அடியுங்கள் அல்லாஹ். இப்போ என்ன அர்த்தம் கேட்டா, சில விஷயங்கள் பேசப்படக்கூடாது என்ற அர்த்தம். யார் குற்றத்தை சொல்லி அந்த குற்றத்தை நிரூபிக்கவில்லையானால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்கப்பட வேண்டும். விபச்சாரத்திற்கே மனமுடிக்காதவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கான தண்டனை என்பது 100 கசையடி தான். ஆனால் ஒருவன் அவதூறு சொன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டால் அவனுக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு அடுத்து வலா தக்பலுலகும் ஷஹாதத்தன் அபதன், அவனது சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நான் சாட்சி சொல்றேன், இல்ல உன் சாட்சி ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார்.
நான் பிறைய பார்த்தேன், அதை பார்த்தேன், இவரை கடன் வாங்கினதுக்கு நான் சாட்சி. இவனுடைய சாட்சியத்திற்கே மதிப்பில்லை. அல்லாஹ் சொல்றான், சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்ன அர்த்தம் அதற்கு பெயர்? இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். யாருடைய விஷயத்திலும் உங்க இஷ்டத்துக்கு வாய் வைக்காதீங்க, பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு வரலாறு ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், இரவுல நகர்வலம் வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது 2 பேர் தப்பு செய்யறத பார்த்துடுறாங்க. உமர்தானுக்கு எப்படி இருக்கும்? தப்பு செய்யறத பார்த்துடுறாங்க. ஆனா அவங்க அமீருல் மோமினாக இருந்தாலும் நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு. நீதிபதிகள் தான் அதற்கான தீர்ப்பு கொடுக்கப்படணும், சொல்லணும். மறுநாள் எப்படா விடியும் பார்த்துட்டு இருக்காங்க. நீதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறது. அவங்கள்ட்ட போய் அமீருல் மோமினின் முறையிடுறாங்க, இப்படி 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க பார்த்தது உண்மை, நியாயம், தண்டிக்கணுங்கிறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் மோமினின் 4 சாட்சி வேணும்ட்டாங்க. 4 சாட்சி வேணும். உமர் சொன்னாங்க, ரைட் பி ஐனை, என் கண்ணால நான் பார்த்தேன்டா. திரும்பவும் சொன்னாங்க, அமீருல் மோமினின் 4 சாட்சி வேணும்ட்டாங்க. திரும்பவும் சொன்னாங்க, என் கண்ணாலையில பார்த்தேன். அவங்க ஆட்சியாளர், இப்படி தவறு நடப்பதை எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால் அவருடைய எண்ணம், ஆதங்கம், நான் பார்த்தேன். ஹஸரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மீண்டும் நீங்கள் வற்புறுத்தினால் உங்களுக்கு 80 கசையடி அடிக்க வேண்டியது இருக்கும்னு சொன்னாங்க. இஸ்லாம், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட தீனை கொடுத்திருக்காங்க, எவ்வளவு நேர்மையான மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி சென்றார். ஒரு பக்கம் தவறு நடக்கிறது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் என்று பார்க்கக்கூடிய உண்மையான ஆட்சியாளர்கள், இன்னொரு பக்கம் நூல் பிடித்தார் போல் தங்களுடைய பணியை செய்யக்கூடிய நீதிபதிகள். நீங்க சொல்றீங்க ரைட்டு, மார்க்கம் அப்படி சொல்லலையே. அமீருல் மோமினுடைய ஷஹாதத் 4 பேருடைய ஷஹாதத்துக்கு ஈக்குவல் என்று சொல்லலாம் சொல்லியிருந்தா அவங்க சொல்றது கேட்கலாம். இல்லையே, நீங்க ஒரு சாட்சி வச்சுக்கலாம், மீதி 3 எங்கே போறது? வேணும் இல்ல? அப்ப என்ன அர்த்தம்? கம்முன்னு போயிருங்கன்னு அர்த்தம். ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்திற்கு வந்து விட்டால் என்ன செய்யணும்? வேற வழியே இல்லை, அதை விசாரிச்சு ஆகணும். ஆனா அந்த குற்றச்சாட்டை கொண்டு போய்தான் ஆகணுமான்னு கேட்டா தேவையில்லை. 2க்கு வித்தியாசம் இருக்கு, 2க்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஏன் இப்படி எல்லாம் சட்டத்தை வச்சிருக்கிறான்? சில பேர் பார்த்தா, என்னங்க திருநா கைவிட்டோம்னு சொல்றீங்க, விபச்சாரத்துக்கு 100 கசையடி அடிக்கணுங்கிறீங்க, திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க, இது கடுமையான சட்டமாக எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தோன்றும். எந்த சட்டங்கள் எல்லாம் கடுமையானதோ அதை நிரூபிப்பதற்கும் அல்லாஹ் கடுமையான வழிமுறைகளை தான் வைத்திருக்கிறான், சும்மாவெல்லாம் வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, விபச்சாரத்துக்கு திருமணம் முடிச்சவன் விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி இல்லைன்னு, மரண தண்டனை இல்லைன்னு சொல்லல. ஆனால் திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்தார்கள் என்று எவனோ ஒருத்தன் போன் பண்ணி சொன்னவனா தண்டிக்கப்பட மாட்டார். யாரோ ஒருத்தர் தபால் கொடுத்ததுனால தண்டிக்கப்பட மாட்டார். யோசிச்சு பாருங்க, 4 சாட்சியம் வேணும். 4 சாட்சி எப்படி வேணும்? ஆமா, அந்த 2 பேரும் கார்ல போனதை நான் பார்த்தேன், 2 பேரும் பீச்ல இருந்ததை பார்த்தேன், 2 பேரும் சினிமாவுக்கு போனதை நான் பார்த்தேன், 2 பேரும் ஒரு ரூமுக்குள்ள ஒரு வீட்டுல இருந்ததை பார்த்தேன், ஒரு ரூமுக்குள்ள இருந்ததை பார்த்தேன். அப்ப கூட தண்டனை கிடையாது. உங்களுக்கு கேட்ட ஆச்சரியமா இருக்கும். 2 பேரும் ஒரே அறையில இருந்தாங்க, அப்படி அதை நாங்க பார்த்தோம் அப்படி 4 பேர் சொல்றாங்க. இப்ப அந்த 2 பேருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியுமா? மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஒரே ரூமுக்குள்ள இருந்தாங்கிறது வேற, தவறு செய்தார்கள் என்பது வேற. எப்படி? அதான உண்மை. அப்ப சாட்சி எப்படி வேணும்? அவர்கள் பெரும் தவறு செய்கின்ற நிலையில் நீங்கள் 4 பேர் பார்த்திருந்தால் தண்டனை. ஏன் அப்படி செய்வான்? அதை மீறி ஒருத்தன் அப்படித்தான். அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? பேரு பப்ளிக்கா நான் தப்பு, அவன் மனுஷனாவே இருக்க முடியாது. அதை மீறி ஒருத்தன் வந்து எல்லாரும் பார்க்கும் பொழுது நான் தப்பு செய்வேன்னு சொன்னா இவனுக்கு தண்டிக்காம என்ன பண்றது? ஆனா உண்மையிலேயே தவறு தண்டிக்க நினைக்கின்ற பொழுது தண்டனையில் அவர்கள் தப்பிப்பதற்கான வழிகள் தான் அதிகம் இருக்கு. அல்லாஹ் சும்மாவெல்லாம் வச்சிடல, தண்டனை கடமைதான். இதை மீறி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அங்கே அவன் என்ன செய்ய முடியாது? பாவம் புண்ணியம் வேடிக்கை பார்க்க முடியாது. அது போன்ற தண்டனைகளை மார்க்கம் சொல்லும். அப்படி நீங்கள் தண்டிக்கின்ற பொழுது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்கம் சொல். நீ இறக்கப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை, தண்டனை கூட. 2வது மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? பலருடைய முன்னிலையில் இந்த தண்டனை நிறைவேற்றுங்கள். அது அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, மாறாக இவர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க இந்த தவறை செய்யக்கூடாது. அது எப்போ? இதுவெல்லாம்
இதெல்லாம் தண்டனைக்குரிய நிலை. எப்ப தண்டனை வரும்? குற்றம் நிரூபிக்கப்பட்டால். எப்போது குற்றம் நிரூபிக்கப்படும்? 4 சாட்சியங்களை கொண்டு வந்தார். 4 சாட்சிக்கு எங்க போறது? அவன் தெரியாம தெரிஞ்சுதனமா ஏதோ பண்ணா, இப்ப அதுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? தண்டனை கொடுக்க முடியும். 2 பேரும் ஒரே அறையில் இருந்தார்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லலாம். தவறு செய்தார்கள் என்பதற்கான சாட்சி உங்களிடத்தில் இல்லை. அப்ப அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவேளை நீங்கள் அப்படி சொன்னீர்கள், அப்படி சொன்னீங்க, உண்மையில தவறு நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படி தண்டிக்க முடியும்? அப்படி ஒருவேளை தண்டித்தால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வர்? குற்றம் சந்தேகத்திற்கு இடம் என்று நிரூபிக்கப்பட்டால், குற்றம் சந்தேகத்திற்கு இடம் என்று 100% நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுது தண்டனை வழங்கப்படும். அந்த தண்டனையை வழங்குவதில் எந்த தயவுதாட்சியம் காட்ட வேண்டியது இல்லை. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல தண்டிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. எந்த அளவுக்கு நம்ம மார்க்கம் சொல்லுது தெரியுமா? தவறு, நீங்க உங்களுடைய தவறு செய்தவர்கள் தங்களுடைய தவறை குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரூன், என்னுடைய உம்மத்தி எல்லாமே மன்னிக்கப்பட்டோம் தவறை பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர. அதுல 2 இருக்கு, 2 அர்த்தம். பகிரங்கமாக தவறு செய்தவர்களை தவிர. தவறு செய்யறது வேற, பகிரங்கமா செய்யறது வேற. பகிரங்கமா செய்யறது திமிர். நான் அப்படித்தான் இருப்பேன். இப்ப 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ரவுடி போய் என்ன பண்ணுவான்? போற வழியில போகி பலான்னு ஒரு அற விடுவான், தட்டுவான். அது என்ன அர்த்தம் தெரியுமா? திமிர். நான் பெரிய ஆளு, நான் ஏரியா தாதா, நான் என்ன வேண்டாலும் செய்வேன், நீ என்ன, நீ அப்படி ஒரு பெரிய இது மாதிரி. இந்த திமிருக்கும் அதற்கும் மார்க்கம் ஒருபோதும் என்ன செய்யாது. இவன் தான் பகிரங்கமா செய்வான், பகிரங்கமா தப்பு செய்வான், இவன் தான் செய்வான். மீதி ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சும் தெரியாமலும் திருட்டுத்தனமா பண்ணுவாங்க. மார்க்கம் சொல்கிறது முடிந்த அளவிற்கு மனிதர்களை மன்னிப்பதற்கான வழியை பாருங்க. யாரு சொல்லலாம் சொன்னீங்க, அந்த உம்மத்தி எல்லாம் மன்னிக்கப்படும் தவறை பகிரங்கமாக செய்தவர்கள். இப்ப இப்படி செய்யறான்ல, இவனுக்கு கடுமையான தண்டனை உண்டு. ஒண்ணு. இன்னொன்று, அதற்கு பொருள் தவறு செய்துவிட்டு தன்னுடைய தவறை வெளியில் பகிரங்கமாக சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நீ தப்பு செஞ்சுட்டீல, அல்லாஹ் மறைச்சிருக்கான்ல, அது உனக்கும் ரப்புக்குமானது, அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு, மேற்ற முடி, அல்லாஹ்ட்ட அழு, தொழுது, துஆ செய்ய, கவலைப்படு, அல்லாஹ் செய்ய. வேற யார்ட்டையும் நீ சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்காது. உன் மரியாதை தான் போகும், உன்னுடைய கண்ணியம் போகும். ஏன் நீ போக்குற? தப்பு செய்தவங்களையோ மார்க்கோ அவனை வெளியில வர்றதுக்கு தான் வழியை காமிக்க தவிர அவனுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை அப்பொழுதும் கூட குறைக்க முடியவில்லை. நீங்க கவனமா பார்த்தா புரியும். இந்த வார்த்தைகள் எல்லாம் தவறு செய்தவர்களுக்கே இப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தவறு செய்யாதவர்கள் மீது அவதூறு சொன்னான். இன்னைக்கு போற போக்குல நம்ம மாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொட்டிட்டு போயிடும். அவரை பத்தி தெரியாதாக்கும், அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் இது. கடைசியில உட்காரு, நீ என்ன சொல்ற, நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன், அல்லது யாரோ ஒருத்தன் எனக்கு ஒரு நண்பர் சொன்னான், அவனுக்கு யார சொன்னா, அவனுக்கு ஒரு மோசமான ஒருத்தன் சொன்னான். இப்படி கடைசியில் போய் என்னன்னு கேட்டா ஆளே தெரியாம போயிடும். சல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒருவன் பொய்யன் என்பதற்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமி. பொய்யன் என்பதற்கு அவன் காதில் கேட்கின்ற தகவல்கள் எல்லாம் பரிமாறினால் போதும், அவன் பொய்யனாகி விடுவான்னு சொன்னான். இன்னைக்கு வாட்ஸ்அப் நிலைமை தான். பேஸ்புக் கண்டது கிடையாது வருது. என்னன்னு அவசியமா, அவசியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிக்கணும். அவசியம் என்றால் அது யாரிடமிருந்து வந்தது, எப்படி வந்தது, உண்மையா இல்லையா, அதற்கு ஆத்தன்டிகேஷன்ல பார்க்கணும். ஆத்தன்டிகேட்டட் அப்படின்னு இருந்தால் மட்டும், அதில் நல்லதாக இருந்தால் அதை வெளியே சொல்வதில் நன்மை ஏற்படுமானால் அதை சொல்லலாம். இல்லையானால் உண்மையானதாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் சுத்திக்கிட்டே வருது, வாட்டுக்கு ரவுண்ட்ல வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில துனியா ஃபுல்லா போயிருது. இப்ப என்ன அர்த்தம்? சரி, இப்ப சொல்லதான் சொல்றாங்க, பெரும்பாவங்களில் ஒன்று கதுஃபுல் முஹ்சனாத், அப்பாவிகளான ஆண்கள் மீதோ அல்லது பெண்களின் மீதோ அவதூறு சொற்களை, அவருடைய கற்பிற்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, மேலும் இந்த ஹதீஸ், இந்த ஆயத்திற்கு விரிவுரை எழுதுகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் பல்வேறு ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து இன்னும் பல தவறுகளை, இவைகளெல்லாம் பெரும்பாவங்களில் பட்டியலில் வரும் என்று எச்சரிக்கின்றார்கள். லேசாக அவற்றை நாம் பார்க்கலாம். என்ன சொல்லப்படுகிறது? விபச்சாரம் பெரும்பாவங்களின் ஒன்று. விபச்சாரம்
விபச்சாரம் என்பது அதாவது திருமணத்தின் மூலம் அனுமதி இல்லாத ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடந்து கொள்வதற்கு விபச்சாரம் என்று சொல்லப்படும். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக கடுமையாக தடை செய்த விஷயங்களில் ஒன்று. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லா தஸ்னி ஸானி லா யஸ்னி ஸானி ஹைன யஸ்னி வஹு முஃமின். விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவன் மூமினாக இருப்பதில்லை. 3 பேரை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. திருடுபவன் திருடுகின்ற பொழுது ஈமானோடு இருப்பதில்லை, குடிப்பவன் குடிக்கின்ற பொழுது ஈமானோடு இருப்பதில்லை. அப்ப அந்த நேரத்துக்கு பின்னால அல்லாஹ் எவ்வளவு அருளாளன்னு பாருங்க. நம்ம எப்படி ஒரு நேரத்தில் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி போடுறோம், மீண்டும் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கொள்கிறோம். எப்படி உங்களுடைய உடையை கலட்டி போடப்படுகிறது மீண்டும் மாட்டிக்கொள்ளப்படுகிறதோ அதை போன்று அந்த நேரத்தில் அந்த ஈமான் அவனை விட்டும் கலட்டப்படுகிறது, மீண்டும் அவனுக்கு அல்லாஹ் தன் அருளால் வழங்குகிறான். இது அல்லாஹ்வுடைய பெரும் கருணை. ஆனா சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, இந்த தவறு செய்பவர்களை யோசியுங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுடைய நிலை என்ன? அந்த நேரத்துல மௌத்தாயிட்டீங்கன்னு சொன்னா குடிச்சிருக்க நிலையில மௌத்தாயிடுறீங்க, திருட நிலையில மௌத்தாயிடுறீங்க, விபச்சாரத்து நிலையில மௌத்தாயிடுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய ஈமானே இல்லாத நிலையல்லவா மரணம் அடைகின்றீர்கள், எச்சரிக்கையாகிறீர்கள் என்று மாத்திரம் சொல்லும். மேலும் சொல்லப்படுகிறது, அதாவது இப்பொழுது இன்னொரு குற்றச் செயல், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஓரின எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்க. எதிர்பாலினத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பை தாண்டி ஆண்களோடும் பெண்களோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் சமீப காலத்தில் உருவாகி வருகிறது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம கடந்து செல்ல முடியாது. எந்த அளவிற்கு வருகிறது என்று கேட்டால், இப்போ சமீபத்திய நீதிமன்றங்கள் எல்லாம் பல்வேறு பல நாடுகளிலும் இவங்களுக்கு மத்தியில மேரேஜை அனுமதிக்கலாங்கிற அளவுக்கு முட்டாள்தனமான ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழல். இது ஏதோ மேற்கத்திய நாடுகள்ல தான் இப்படி எல்லாம் ஓவரா போய் நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு ஏறக்குறைய 1-2 வருடங்களுக்கு முன்பு கேரளாவில் 2 பெண்கள் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல பெண்கள் கேஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கணும், எங்களை தொல்லை கொடுக்குறாங்க எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்களுடைய உறவுகள், இப்படிலாம் பண்ணாங்க. இன்றைய மக்களுடைய மனநிலை, ஆட்சியாளர்கள் மனநிலை, நீதிமன்றங்களின் மனநிலை, நீதியாளர்களின் மனநிலை, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னா, பொதுவாக ஒரு சட்டத்திற்கான அசல் ஒன்று இருக்கும், இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்முடைய தீன் ஒன்று கண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு, அல்லது ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு, அல்லது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு, அல்லது தூய்மையை சுத்தத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். இவங்க இந்த அடிப்படை சட்டங்களுக்கான காரணிகளையோ, அதாவது மகாசிது ஷரியா அப்படின்னு சொல்லலாம், ஒரு சட்டத்திற்கான நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி உள்ள டீப்பா இவங்க போறதில்ல, வெறுமனே சில செயல்களை மட்டுமே பார்ப்பாங்க. அப்படி வருவதால் இவங்களுடைய சிந்தனையே வேறு விதமாக இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, 21 வயதிற்கு குறைவான ஒரு ஆண் திருமணம் முடித்தால் குற்றம், 18 வயதுக்கு கம்மியான ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தால் இந்திய தண்டனை சட்டப்பிரகாரம், குற்றச்சட்ட பிரகாரம் குற்றம். அவங்கள ஜெயில போடலாம், அவங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்க, 21 வயதிற்கு குறைந்த ஆணும் 18 வயதிற்கு குறைந்த பெண்ணும் தப்பு செய்தால் அதற்கு என்ன தண்டனை? அதுக்கு என்ன தண்டனை? ஒண்ணும் இல்லை. உங்க மூளையில என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கிறது? நிக்காஹ் செஞ்சா தப்பா, விபச்சாரம் செஞ்சா தப்பு இல்ல. இதுதான் இன்னைக்கு நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எப்படி இவங்களால, அதாவது உபதேசம் என்பது வேறு, அதுல தப்பே இல்லை. என்ன சொல்லலாம், சிறந்தது ஒரு ஆணுக்கு 21 வயசு கூட இல்லை, நம்ம 23, 24 வரைக்கும் கூட போகலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு மெச்சூரிட்டி வரணும்ப்பா, அதை சம்பாரி நல்ல தெளிவாக, அதுக்கு அடுத்து தான் நிக்கா பண்ணணும் சொல்லலாம். ஒரு பெண்ணிடத்துல அவள் குடும்பத்தை சுமக்கக்கூடிய, இன்னொரு வீட்டுக்கு போய் அதை தாங்கக்கூடிய பக்குவம் வேணும், சக்தி வேணும், புரிதல் வேணும், தனிப்பட்ட முறையில ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதனால அவசரம்லாம் படாதீங்க, 20 வயசு ஆகட்டும் அப்படி நீங்க உபதேசம் செய்யறதுல தப்பு இல்லை. ஆனால் 18 வயதிற்கு முன்பு திருமணம் முடித்தால் தண்டனைக்குரிய குற்றம், 21 வயதுக்கு முன்பு ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்தால் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கின்ற நீங்கள் அப்படி ஆக்கினார்,
அந்த இரண்டிற்கு முன்னால் தவறு செய்தால் அதற்கான தண்டனை ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதே போன்று பெரியவங்க, பெரிய ஆட்களை above 21, 18 இருக்கு, அவங்களுக்குள்ள இருவரும் விரும்பி விபச்சாரம் செய்தால் அதுக்கு ஒரு தண்டனையும் கிடையாது. அதனாலதான் இப்ப எல்லாமே எல்லா சைத்தான்களும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் தப்பு பண்ணாங்க, அனுபவிச்சாங்க, வசதி அனுபவிச்சாங்க, எல்லாம் வந்துச்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எங்களை இவன் கெடுத்துட்டான் அவன் கெடுத்துட்டான்னு சொல்றது. கெடுத்துட்டான் என்பது வேறு, நாங்கள் சேர்ந்து கெட்டோம் என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அதற்கு எந்த குற்றமும் இல்லை. என்னை கெடுத்துட்டான்னு சொன்னா அதுக்கு எது உண்டு? இவனுக்கு ஒண்ணுக்கும் உதவாதம் இல்லை. இது ஒரு வகையான என்னத்தை சொல்றதுலே தெரியாது, ஒரு கேவலமான மட்டரகமான ஜென்மங்கள், மட்டரகமான ஜென்மங்கள். நீ எல்லாம் செஞ்சு கேவலப்பட்டு அசிங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு வசதியை இது பண்ணிக்கிறீங்க, அதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்க ஒரு குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வருவீங்கன்னா இது என்ன ஆட்டிடியூட்? நீ உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டதில் கொதி தெளிந்திருக்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, கோர்ட்டுகள் இல்லையா, மனிதர்களே இல்லையா? அப்ப மனிதர்களே இல்லாம இங்க நீ என்ன காட்டிலேயே வசிச்சீங்க, என்னை கெடுத்துட்டான், எனக்கு நான் தவறளிக்கப்பட்டேன் என்று சொன்னால் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். எல்லாம் முடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு பின்னால எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்ப கூட அதை எப்படி கொண்டு போகணும்? ஒரு சாராருக்கு விருப்பம் இல்லாமல், ஒரு சாராருக்கு விருப்பம் இல்லாமல் இன்னொருத்தர் வற்புறுத்தி செய்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துத்தான் அவனுக்கு தண்டனை வைக்கப்படும், முயற்சிக்கப்படும். இருவருமே சேர்ந்து செய்தால் என்ன சட்டம்? ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சட்டம், ஒண்ணும் கிடையாது. இருவரும் விரும்பி அவங்களே சேர்ந்து தப்பு பண்ணாங்க, அதுக்கு என்ன சட்டம், என்ன தண்டனை? ஒண்ணும் கிடையாது. எங்க போங்க, எங்கேயாவது போங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு 30 வயசு பையனை 25 வயசு பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்க, நீ போய் இது பண்ணா ஏப்பா தப்பு பண்ணீங்க? நாங்க 2 பேரும் விரும்பிதான் தப்பு பண்ணோம், நாங்க யாரையும் நிர்பந்தப்படுத்தல. அவன் சொல்லுவான், போயிடுறேன், நீங்க போயிருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லிடும். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிக்கிற போறோம், முடியவே முடியாது. அப்பெல்லாம் நீங்க சொல்றதுக்கு உரிமை இல்லை, அவங்க 2 பேரும் மெச்சூர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, எல்லாம் சொல்லுவோம். மொத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, திருமணம் நிறைய சட்டங்கள் உண்டு, விபச்சாரம் எதுவுமே கிடையாது. அப்படிதான் அர்த்தம். விபச்சாரத்துக்கு ஒரு சட்டம் இல்லை. நிக்கா பண்ணணுமா நிறைய சட்டங்கள், நிறைய பிரச்சனைகள். விபச்சாரத்துக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப எந்த சமூகத்தில் திருமணம் கடினமாகி விபச்சாரம் எளிமையாகுமோ அது ஆபத்திற்குரிய சமுதாயம். இன்னைக்கு அதைத்தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு. அது பெரிய தவறுன்று நினைக்காத காலம், பெரிய தவறுன்று நினைக்காத காலம். நம்ம முதல்ல சொன்னோம், 4 பேர் பாக்குற மாதிரியா ஒருத்தன் தப்பு பண்ணுவான், அவனுக்கு எப்படி மார்க்கம் தண்டனை கொடுக்கும். இன்னைக்கு 40 பேர் பார்க்கிற மாதிரி தப்பு செய்யக்கூடிய கேவலமான ஜென்மங்கள் உருவாகிவிட்ட காலம். அப்படிதானே வந்துருச்சு. அதுல உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. எதை பத்தியும் கவலையே. ஏன்னு சொன்னா எல்லாமே அப்படி இருக்கிறது. எல்லா சட்டங்களும் அவர்களுக்கு துணை போகின்றார். நம்ம இப்ப அதான் சொன்ன, விரும்பி இருவரும் தவறு செய்தால் தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு எந்த தண்டனையும் இல்லை. ஆனால் நம்முடைய மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் ஒருவன் கெடுத்துட்டான் வச்சுட்டான் சொல்ல வேண்டியது இல்லை. இருவரும் விரும்பி செய்தாலும், இருவரும் மனமானவர்களாக இருந்தால் மரண தண்டனை கொடுக்கப்படும், மனமாகாதவர்கள் தான் 100 கசையடி அடிக்கப்படும். நாங்க சேர்ந்து செஞ்சவங்களுக்கு தான் இந்த விஷயம். அவன் கற்பழித்தவனுக்கும் தவறு செய்தவனுக்கு அது வேற தண்டனை இருக்கு, அது தனிப்பட்ட விஷயம். இருவரும் விரும்பி உடன்பட்டு தவறு செய்தால் ஒரு சட்டம் சொல்கிறது எதுவுமே இல்ல, ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் இஸ்லாமிய சட்டம் இருவரும் உடன்பட்டு தவறு செய்தால் அதுக்குத்தான் விபச்சாரம் பேரு, உடன்படாததுக்கு பேரு கிடையாது. உடன்பட்டு செய்யறாங்க, இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை உண்டு. ஆதலால் தான் மார்க்கம் விபச்சாரத்தை பெரும் பாவங்களின் பட்டியலில் கொண்டு வருகிறது. எதுக்கு சொல்ல வந்த, அதாவது விபச்சாரம் என்பதை தாண்டி இது போன்று கண்ணிய குறைவான அருவருக்கத்தக்க செயல்களையும் இந்த சமூகம் அட்ஜஸ்ட் செய்ய பழகிக்கிருச்சு. இதனால இன்று இந்த பிரச்சனையும் வெளியில வர ஆரம்பிக்குது. சில பேர் நாங்க கல்யாணம், இது என்ன கான்செப்ட், இது எப்படி, இதை சரியான கூடிய ஒரு காலம், சரியான கூடிய சமுதாயம், சரியான கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்டவங்க சட்டத்தை உருவாக்கி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க.
இங்க மட்டும் சொல்லல, உலகம் முழுக்க சொல்ல. இதுதான் இவங்க மூளை, இதுதான் இவங்களுடைய அறிவு, இதுதான் இவங்களுடைய ஒழுக்கம். இது சொல்லுதுங்க நாமே ஒரு சட்டத்தை உருவாக்கி நாமே வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். அறிவு கேட்டவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு அற்புதமான சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். வேண்டுமென்றால் இதிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லையானால் குறைந்தபட்சம் எங்களையாவது விட்டு விடுங்க. எங்களுக்கு தெரியும் எப்படி வாழ, நாங்க வாழ்ந்து கொள்வோம். நம்முடைய மார்க்கம் முழுக்க, அதான் நான் சொன்னேன், கண்ணியத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கம், ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? நம்ம பெற்றோருடைய மனநிலை என்ன தெரியுமா? ஒருத்தன் 2வது நிக்காஹ் பண்ணிட்டான்னு சொன்னா உலகளாவிய குற்றம். நம்முடைய ஆண்களிடத்திலும் சரி பெண்களிடத்திலும் சரி, பெண்களும் இருக்கான், புரிகிறதுக்காக சார், உலகளாவிய குற்றம். தவறு செய்தால் அது பெரிய விஷயம் அல்ல. இந்த பண்பு நம்மள்ட்ட இருக்கா? இல்லையா? 100% இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவன் தப்பு பண்றான், ஊரு ஃபுல்லா சுத்துறான், என்னென்னலாம் பண்றான். ஆம்பளைன்னா என்ன உங்களுக்கு லைசன்ஸா கொடுத்துருக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு? என்ன அர்த்தம் அதுக்கு பேர்? ஆம்பளை அப்படித்தான் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. அது எப்படி? அதே போல ஒரு பெண் நடந்தா நீங்க விட்டுருவீங்களா? ஏத்துக்கிறீங்களா? அப்ப இவனுக்கு ஒழுக்கம் இல்லையா? இவனுக்கு கற்பு இல்லையா? இவன் இன்சான் இல்லையா? எனக்கு எப்படி வருது? இத ஆண்கள் சொன்னா பரவாயில்ல, பெண்களும் இந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. இவனே ஒருத்தன் நிக்கா பண்ணிட்டான்னு சொன்னா அவ்வளவுதான், அது உலகளாவிய குற்றம். செகண்ட் மேரேஜ் முடிச்சுட்டா குற்றம். ஆனா தப்பா போனா குற்றம் இல்ல. நம்ம சேர்ந்து இது கூட எல்லாம் சேர்ந்து வாழ்றதுனால வந்த மனநிலையா என்ன பலான்னு தெரியல. எப்படி இது வரும்? நீங்கள் அதாவது யதார்த்தமான காரணம் என்பது வேறு. ஒருவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத இவன், ஒரு மனைவி மக்களுக்கு ரிஸ்க் கொடுக்க முடிவதற்கு சக்தி இல்லாத இவன், எங்கள் அம்போடு விட்டுட்டு போற இந்த நாய், இவனுக்கு இன்னொரு திருமணம் என்ன தேவை இருக்கிறது? அது நியாயமானது, அதை யாரும் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. இவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிப்பாரு, எங்கேயாவது ஒரு போவாரு, உங்க மனைவியை அம்போன்னு விட்டுட்டு போவாரு, பிள்ளைங்களை எனக்கு என்ன விட்டுட்டு போவாரு. கவனிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவன். மார்க்கம் அதையெல்லாம் அனுமதிக்கவே கிடையாது, அனுமதிக்கவே கிடையாது. நீ உன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்ற முடியல, அவங்களுக்கு நீதம் செலுத்த முடியலன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை நீ நினைத்து கூட பார்க்க முடியாது. மார்க்கத்தின் நிலை அதுதான். ஒருவன் ஏதேனும் ஒரு சூழல் தன்னுடைய மனைவி கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவளை நான் விட முடியாது, ஆனால் அவளோடு நான் வாழ்க்கையும் வைத்துக் கொள்ள முடியாது, அதற்கான தகுதிகள் இல்லை, உடல்நலம் சரியில்லை, ரொம்ப முடியல, முடியுங்கிறதுக்காண்டி நான் 10 வருஷம் கூடவே வாழ்ந்தேன், நான் இன்று அவள் பாதிக்கப்பட்டு விட்டாள் என்பதற்காக எனக்கு வாழ்க்கை வேணும், நான் உன்னை தலாக் விட்டு சொன்ன இது என்ன நியாயம்? சொல்லுவோமா இல்லையா? இப்ப நிர்பந்தம் அந்த பெண்ணை நம்ம வச்சுதான் ஆகணும். அவள் என்னுடைய மனைவி, என் பிள்ளைகளின் தாய் வச்சிருக்கணும். ஆனா நானும் ஒரு சராசரி மனிதன், எனக்கான தேவைகள் இருக்கிறது, நான் தவறு செய்து விடுவேன் என்று எனக்கு அச்சமும் ஏற்படுகிறது. மார்க்கம் இப்ப நமக்கு அனுமதிக்கிறது, தேவைப்பட்டால் ஒரு திருமணம் முடித்துக்கொள், இந்த பெண்ணையும் இவளை மனைவியாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்காக உதாரணத்திற்கு புரிவதற்காக சொல்கிறேன். இதற்காக வழங்கப்பட்டதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அனுமதி என்ற நிலையில். இப்ப ஒரு ஊர்ல 1000 ஆண்கள் 1000 பெண்கள் இருக்காங்க, 1000 ஆண்கள் 1000 பெண்கள் இருக்காங்க. 1000 பேர் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க, 500 பேர் மௌத்தாயிட்டாங்க. இப்ப அந்த ஊருடைய எண்ணிக்கை எவ்வளவு? 500 ஆண்கள் 1000 பெண்கள். இப்ப என்ன பண்றது? ஒருவனுக்கு ஒருத்தி, கரெக்ட் தான், நியாயம் தான், நமக்கு அதுல இது இல்ல, பிரச்சனை இல்லை. இப்ப 500 பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இப்ப அரசாங்கம் என்ன சொல்லும் தெரியுமா? அரசாங்கத்துடைய சட்டங்கள் சூழலுக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம ஊர்ல 2க்கு மேல பெத்தா தப்புன்னு சொல்லுவான், இன்னும் ஊர்ல 3க்கு மேல பெத்தா உனக்கு நான் பரிசு தரேன்னு சொல்றான் ஒரு நாடு. இது அப்படித்தான் இருக்கும். இதுதான் துன்யா. துன்யா காரணம் என்ன? நம்மள்ட்ட தேவையை விட அதிகமான பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கு தேவையை விட குறைவான பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது, அவனுக்கு நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சூழல். இப்ப இந்த சூழல் வருகின்ற பொழுது ஒரு அரசு என்ன சொல்லணும் தெரியுமா? இங்க பாரு பசங்க, ஆம்பளை பசங்க, வாலிபர்களே, நீ 20 இருந்து 40 வயசு 45 வயசுல இருக்கீங்கன்னா கம்பல்சரி நீ வந்து நிக்கா முடிச்சுட்டான், 2வது நிக்கா பண்ணிட்டான்னு சொல்லும். ஏன் சொல்லும்? 500 ஆண்கள் தான் இருக்காங்க, 1000 பெண்கள் இருக்காங்க, ஈடு கட்ட வேண்டும். சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சொல்லுவான். வேற வழி? இப்ப நம்ம ஊர்ல ராணுவத்துல போய் சேர்றதுக்கு போட்டி போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போய் அவ்வளவு சீக்கிரத்தில் சேர முடியாது. ஏன்? மொத்த மக்கள் தொகை 140 கோடி. ராணுவத்துல தேவையில்லை, கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் ஆள் போதும். ஆனா இதே இஸ்ரேல்ல மொத்தம் இருக்கிறது 97 லட்சம் பேரு, 30 லட்சம் பேர் மிலிட்டரியில இருக்கிறான். எப்படி இருக்க முடியும்? கம்பல்சரி நீ மிலிட்டரியில பணியாற்றித்தான் ஆக வேண்டும். சட்டம்.
அதனால அவன் இருக்கக்கூடிய பப்ளிக்குக்கும் துப்பாக்கியை பயன்படுத்த தெரியும். நிர்பந்தமா அவன் ஒரு குறிப்பிட்ட வருடம், குறைந்தபட்சம் 3 வருஷம் ஒரு இது வச்சிருக்காங்க, இவ்வளவு நாள் நீ மிலிட்டரியில ஒர்க் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது ரூல். மக்களுடைய எண்ணிக்கை கம்மி, அப்ப சட்டம் மாறுதா இல்லையா? இப்ப 1000 ஆண்கள் 1000 பெண்கள் இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. 500 ஆண்கள் 1000 பெண்கள் என்று வருகின்ற பொழுது அந்த இடத்தை வெற்றெடுத்த நிரப்பணும் அப்படின்னு சொன்னா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வயசு போய்கிட்டே இருக்கும். அவங்க அந்த காலத்தை கடப்பாங்க. எப்படி கடக்க முடியும்? கடக்க முடியாது. அப்ப நீங்க சட்டம் கொண்டு வருவீங்க, இவங்க அவங்களுக்கு 1x2 அப்படி நிக்கா முடிச்சுக்கங்கன்னு சொல்லுவீங்க. நம்ம இவனுக்கு பிரச்சனை வரும்பொழுதுலாம் புதுசு புதுசா சட்டத்தை கூறுவாங்க. நம்முடைய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா சூழலுக்கும் தேவையான சட்ட திட்டங்களை முன்கூட்டியே தருவது. அதான் அதனுடைய நோக்கம். முன்கூட்டியே தருவது. அந்த நேரத்துல அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுமானால் அந்த நேரத்தின் அனுமதி என்ன? புரியுதில்ல? இதுக்காக வழங்கப்பட்டதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம். இப்ப ஒருத்தன் என்னால நான் ஒழுக்கமா இருக்கவே முடியாது, நான் தப்பு செஞ்சிருவேன்னு சொன்னா, தப்பு செஞ்சிருவேன் அப்படின்னு பயப்படுறான். இப்ப அவனுக்கு மார்க்கம் சொல்கிறது, நீ அப்படி செய்யாத, நீ அப்படி தப்பு செஞ்சுன்னு சொன்னா நீ மட்டும் கெட்டவன் இல்ல, ஒரு நல்ல பெண்ணுக்கு நீ மத்தரகமான பேர் கொடுக்கிற, நீ அவளுக்கு உலகம் என்ன பேர் சொல்லு, அவளுக்கு என்ன பேர் சொல்லு. இவர் போயிட்டு வந்துருவார், அவளுக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பெயர் என்ன, அவளுடைய சமூகம் எப்படி பார்க்கும், அவன் நாளைக்கு ரோட்ல போகும்போது 4 பேர் எப்படி பேசுவாங்க. இப்படி அவளை கண்ணிய குறைவுக்கு ஆளாக்கிறாத, அவளுடைய கண்ணியத்துக்கு நீ இழுக்க ஏற்படுத்திடாத, அதன் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் நீ அசிங்கப்படுத்திடாத. திருமணம் முடித்து மனைவி என்ற அந்தஸ்தை கொடு, அந்த பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடு. நல்லா கேட்டுக்கங்க. தெரியாம ஒருத்தன் திருட்டுத்தனமா போனா, ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு அந்த திருட்டுத்தனத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை இருக்கு, ஆம்பளை பிள்ளை இருக்கு, இவனுக்கு ஏற்கனவே மனைவி இருக்கு, 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப பெரிய மல்டி மில்லியனர் மௌத்தாயிட்டான், 1000 கோடி சொத்தை விட்டுட்டு போயிருக்கான். மார்க்க சட்ட பிரகாரம் விபச்சாரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு சொத்து கிடையாது. புரியுதா? இந்த முதல் மனைவியுடைய 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 2 பேரும் சொத்தை இருப்பாங்க. அவனும் பிள்ளை தானே, பிள்ளையா இல்லையா? உனக்கு தானே பிறந்தான், ஆனா அவனுக்கு சொத்து பங்கு இல்லை. ஏன் பங்கு இல்லை? அவன் ஹலாலான உறவில் வந்தவன் அல்ல, விபச்சாரத்தில் பிறந்த பையன். அந்த பொம்பளைக்கு பேர் விபச்சாரி, அது பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் விபச்சாரத்துல பிறந்தது, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, உன் மகன் என்ற உரிமை கிடையாது. மார்க்கம் சொல்லுது, உன் மூலமாக ஒரு பெண்ணை நீ கெடுக்க நினைக்கிறாய், அவளை கண்ணிய குறைவாக்குற, உன் பிள்ளைக்கு இப்படி அவமரியாதையை கொடுக்கிற, இதுக்கு உனக்கு என்ன அனுமதி இருக்கு? மரியாதையா கம்முண்டு இரு. இல்ல அப்படின்னு சொன்னா திருமணம் முடித்து அவளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாமல் மனைவி என்ற அந்தஸ்தை கொடு, அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடு. இப்ப பிள்ளைன்னு ஆயிருச்சு, இவன் திருட்டுத்தனமா தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டானே வச்சுக்கோங்க. முதல் மனைவிக்கு தெரியாது, திருட்டுத்தனமா கல்யாணம் முடிச்சிருந்தா கூட அந்த பெண்ணுக்கும் மனைவி என்ற அந்தஸ்து உண்டு, அந்த குழந்தைகளுக்கும் இவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்து உண்டு. நாளைக்கு நீதிமன்றத்துல போனாலும் இந்த பசங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுல ஒரு புள்ளியும் குறைமான அந்த பையனுக்கும் கிடைக்கும். இப்படி மார்க்கம் ஒழுக்கத்தை, கற்பை, கண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு பல்வேறு சட்டங்கள் தவிர்க்கக்கூடியவை. ஆனா இன்னைக்கு இந்த இதுல இவங்களும் நம்மளும் புரியாத அளவுக்கு போயிட்டாங்க. அந்த மார்க்கம் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய உணர்வுகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஆண் பெண் என்ற திருமணத்தின் வழியாக மட்டும் செய்ய வேண்டும். திருமணம் என்ற உறவு அல்லாமல் நீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் ஹராம் ஆகும். விபச்சாரம் மட்டும் ஹராம் அல்ல, ஒரு ஆண் ஆணுடன் தொடர்பில் இருப்பதோ, ஒரு பெண் பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதோ, இதுவும் 100% வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஹராமானது. வல்லிவாதா அப்படின்னு சொல்றாங்க. வாக்குலு மாலில் யதீம், அனாதைகளின் பொருளை சாப்பிடுவது. அனாதை சிறுவர்களின் பொருளை சாப்பிடுவது. அனாதை சிறுவர்கள் யார்? தந்தையை இழந்த பருவ வயதை அடையாத குழந்தைகள். ஏழைகள் அப்படின்னு அர்த்தமே இல்லை. ரொம்ப பேர் அனாதைகின்றாலே கொஞ்சம் எத்தீம்னாலே 5 வயசாக்கு வழி இல்லாத நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அர்த்தம் அல்ல. ஒருத்தருக்கு 100 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு, ஒரு பையன் இருக்கிறான், அவர் மௌத்தாயிட்டாரு, இந்த பையனுக்கு 7 வயசு, இந்த பையனுக்கு பேர் அனாதை, அந்த சொத்து முழுக்க இவனுக்கு தான் வரும். 100 கோடிக்கு அதிபதி யாரு? இந்த 7 வயசு பிள்ளை. ஆனா இந்த குழந்தை யாரு? இது எத்தீம் தான், அனாதை தான். ஏன்? அந்த சொத்தை பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, தன்னுடைய மில்கியத்தில் கொண்டு வருகின்ற உரிமை இல்லாமல் இருக்கிறது அல்லவா, அதனால அது எத்தீம் தான் அந்த குழந்தை. இப்ப அந்த குழந்தையை என்ன செய்யணும்? யாரேனும் ஒரு பொறுப்பாளர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கணும்.
அது அவருடைய சாச்சாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், யாரோ ஒருவராக, அல்லது எனிபடி யாராவது ஒருத்தர் எங்கோ இருக்கிறவங்க கூட இருக்கலாம். இப்ப இவங்க அந்த குழந்தை ஒண்ணு ஏழை குழந்தை இல்லை, நீ பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கம் சொல்லுது அந்த குழந்தையுடைய காசுல இருந்து அதுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த பெயரை சொல்லி அந்த குழந்தையின் சொத்தை சூறையாடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடுறேன், ஒரு மாசத்துக்கு 10,000, உதாரணத்துக்கு தாராளமா வச்சுக்கோ 10,000 ரூபாய் செலவாகுது. அல்ஹம்துலில்லாஹ் நீ அந்த 10,000 ரூபாய் அந்த குழந்தையின் உணவு செலவுக்கு ஆகுது. அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து நான் வருஷத்துக்கு மாசத்துக்கு 1,500 ரூபாய் கட்டுறேன், 2,000 ரூபாய் கட்டுறேன், என்ன வேண்டுமானாலும் இது பண்ணு. நான் வந்து ரொம்ப தரமான ஸ்கூல்ல அந்த பிள்ளைய பிடிக்க வச்சிருக்கேன், ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் கட்டுறேன், 10,000 ரூபாய் கட்டுறேன், கட்டின காசை நீ எடுத்துக்க, மார்க்கால் தப்பே சொல்லல. இவன் செலவு பண்ணது 20,000 ரூபாய், எடுக்கிறது 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் எடுத்தாலும் குறையாது, குறைய போறது தெரியாது. சிலதுல டக்குன்னு தெரிஞ்சிடும், இல்லாம போயிரும்ல. அவனுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1,00,000 ரூபாய் எடுத்தா தெரியாது. 80% இவன் அதிகமா எடுத்துட்டான், தெரியாது. தெரியவில்லை என்பதற்காக குற்றமில்லை என்று கருதி விடாதீர்கள். இந்த 20,000 உன் கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு மார்க்கம் சொல்லல. நான் தான் சொல்லுவேன், நம்ம தீன் எப்படிப்பட்ட மார்க்கம். இவனுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ரூட்லயே போவாங்க. நம்ம மார்க்கம் அப்படி சொல்ல. அவர்கள் அனாதைகள், அனாதை சிறுவர்கள், அவர்களை பாதுகாக்கின்ற கடமை உண்டு. நீங்க உதவி செய்யணும். நானே ஒரு ஏழை, நான் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறேன், அதெல்லாம் ரைட்டு தான். என் பிள்ளைங்களுக்கு நான் சம்பாரிச்சு போடவே முடியல, இந்த பிள்ளைக்கு 15-20,000 செலவு பண்றதுக்கு என்ற சக்தி இல்லையே சொல்லுவாங்களா இல்லையா? சக்தி இருந்தா தானே பாதுகாக்க முடியும். அப்ப சக்தி இல்லாதவர் குழந்தையை பராமரிக்கிறது இல்லையா? நல்ல மனிதர், அவரிடத்துல வருமானம் இல்லை, ஆனா அந்த குழந்தையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவருடைய நிலை என்ன? மார்க்கம் சொல்லுது அந்த குழந்தைக்கு என்ன செலவோ அதை அவனுடைய சொத்திலிருந்து எடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அந்த போர்வையில் நீ உன் இஷ்டத்துக்கு கணக்கு சொன்னீண்டா அது தப்பு. இதைத்தான் மார்க்கம் அக்லு மாலில் யதீம், அனாதை சிறுவர்களின் பொருளை சாப்பிடுறது, அவங்களுக்கு செலவு பண்ணதான்னு சொல்லி அவங்க காசை நீங்க சுரண்டுறது. குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அனாதை சிறுவர்களின் பொருட்களை யார் நியாயமான காரணமின்றி முறையில்லாமல் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் சாப்பிடுவது உணவை அல்ல, நரகத்தின் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, ஆமா அந்த பையனை பராமரிக்கிற பேர்ல நம்மளும் கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சோமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், டெய்லி பிரியாணி தான். கேட்டா சொல்லிக்கலாம் அந்த பையன் பிரியாணி தான் சாப்பிடுவான்னு சொல்லிக்கலாம், சொல்லிட்டு பிரியாணி தான். அந்த பையன் வந்து ஃபாலுதா தான் சாப்பிடுவார், அவர் ஜிகர்தண்டா தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவை ஒண்ணுன்னு சொன்னா 5 வாங்கி ஒட்டுமொத்தமா குடும்பம் குடிக்கும், கணக்கில் எழுதிக்கிறோம்னு சொன்னா எங்க போகும் அது? அல்லாஹ் சொல்றான், அனாதைகளின் பொருளை சாப்பிட்டால் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, நீங்கள் நரகத்தின் நெருப்பு, நீங்க சாப்பிட்டது ஜிகர்தண்டா இல்ல, நீ சாப்பிட்டது நரகத்திலே நெருப்புண்டிய அந்த ஜூஸ், நீங்க சாப்பிட்டது பிரியாணி அல்ல, நரகத்தின் நெருப்பத்தான் நீங்க விழுங்கி இருக்கீங்க. இதை விட எச்சரிக்கைக்குரிய வார்த்தை என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் அப்படி கடுமையாக அதை எச்சரிக்கின்ற குற்றத்தில் சேர்த்ததால் தான் இத பெரும்பாவங்களின் பட்டியலில் கொண்டு வர்றாங்க. வாக்குலு மாலில் யதீம். அதே போன்று பெற்றோர், நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம், பெற்றோருடைய மனதை வேதனைப்படுத்துவது நியாயமில்லாதது பெரும்பாவங்களின் பட்டியல். ஹரம்ல வச்சு தப்பு செய்யறது, ஹரம்ல புனித இடங்கள்ல மக்காவுக்கு போயிருக்கோம், மதீனா ஷரீஃபுக்கு போயிருக்கோம், அங்க போய் ஒருத்தன் பாவம் செய்யறான். யாரேனும் ஒருவர் இங்கும் தவறு செய்ய நாடினால் அவர்களை கடுமையாக தண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிப்பான். பொதுவாக தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தான், எங்க நடந்தாலும் தப்பு தான். ஆனா அந்த இடத்துலயும் போய் நான் தப்பு செய்வேன் அப்படின்னு சொன்னா அந்த தவறு நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தவறும் பெரிய தவறாக பார்க்கப்படும், நீங்கள் செய்யும் பெரிய தவறு பன்மடங்கு பெரிய தவறாக பார்க்கப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது. மேலும் ஹாஜிகள் உம்ரா செய்பவர்களை யாரேனும் தடுத்தால் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்தாங்க, மக்கள் பயணத்துல போறாங்க, இப்பவும் ட்ரெயின்ல போறாங்க, திடீர்னு ட்ரெயினை மறிக்கிறான், பஸ்ல போறாங்க பஸ்ல மறிக்கிறான், அவங்க எல்லாத்தையும் நீ இறங்கு, எங்கள்கிட்ட எல்லாத்தையும் காசு கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். யாரேனும் ஒருவர் இது போன்ற காரியங்கள் பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும். பொய் சாட்சி சொல்வது, பொய் சாட்சி சொல்றது. ரெண்டு பேரும் நண்பர், ஒருத்தருக்கும் வேற ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அது கோர்ட்டுக்கு கேஸ் வருது. இப்ப சாட்சி வேணும், நீதிமன்றம் வந்து சாட்சியத்தின் அடிப்படையில் தான் இது பண்ணும், சாட்சி கொண்டு வாங்க சார்.
இவன் ஒரு சாட்சியா ரெடி பண்ணிடுறான். எந்த சாட்சியை ரெடி பண்றான்? இவனுடைய நண்பர், நீ எனக்கு சாட்சி சொல்லு, ஏதோ ஒண்ணு நட்பின் அடிப்படையில் சாட்சி சொல்லு, அது உனக்கு ஏதாவது தந்துடுறேன், நான் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லு, நீ பார்த்ததா சொல்லு, ஏதோ ஒண்ணு சொல்றான். இப்ப இந்த சாட்சியத்துக்கு பேர் என்ன? பொய் சாட்சி. உண்மையான சாட்சியம் ஒன்று இருக்கிறது, அது மறைக்கவும் கூடாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நீதிமன்றத்துல சாட்சி சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் சாட்சியத்தை நீங்கள் மறைக்காதீர்கள், சொல்லணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. வாகைமு ஷஹாதத்தில் இல்லா, உங்களுடைய சாட்சியத்தை அல்லாஹ்விற்காக நிரூபியுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார். இந்த சாட்சியத்தை நிரூபிப்பது கடமை என்ற ஆயத்தை அடிப்படையாக கொண்டுதான் வாக்களிப்பது கடமை என்று மார்க்க சட்ட நிபுணர்கள் சட்டத்தை தருகிறார்கள். ஏன்னா யாரு நல்லவன் யாரு கெட்டவன், 3 பேர் இருக்கிறான், இதுல யாரு நல்லவன், இருக்கிறதுல யாரு பெட்டரு, எவன் இருந்தா மக்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது என்று சாட்சி சொல்கின்ற ஒரு அமைப்பு தான் வாக்களித்தல் என்பது. சும்மா இது பண்றது அது ஒரு வகையான சாட்சியம். நான் இந்த 3 பேர்த்துல இவரு நல்லவர் நான் நினைச்சு ஓட்டு போடுறேன், இந்த 3 பேர்ல இவர் இருக்கிறதுல பெட்டர் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன், இந்த 3 பேர்ல இவர் இருந்தா நல்ல ஆட்சியாளராக வருவார் என்று நான் நினைக்கிறேன் என்று நீ சாட்சியம் சொல்லுகிறாய். உண்மைக்கு மாற்றமாக சொன்னால் எச்சரிக்கையாக இரு என்று சொல்றது. ஒன்று சாட்சியத்தை சொல்லவும் வேண்டும், அந்த சாட்சி உண்மையானதாக இருக்க வேண்டும். இப்ப பொய் சாட்சி எத்தனையோ இடங்கள்ல சிறுசா நம்ம மஸ்ஜித் பஞ்சாயத்துக்கு பள்ளியாசல்கள்ல நம்ம அமைப்புகள் பஞ்சாயத்துக்கு வரும்பொழுது கூட சில பேர் அவங்கவுங்க தரப்புல சில உறவுகள் வராங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டா, நம்முடைய உறவுக்கு நம்ம சாதகமா இருக்கும், நம்ம உறவை நம்ம பலப்படுத்தணும், அங்க பேசி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவன் தப்பு பண்றது போய் இவங்களும் பாவத்தை அள்ளி சுமந்துட்டு போவாங்க. உறவா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நியாயம் இருந்தா நியாயம், நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லை. நீங்க எதுக்கு வர்றீங்க? வர வேண்டிய தேவையே இல்லை. சும்மா பெரிய ஆட்க மாதிரி நல்லா தெரியும் அவங்க பக்கத்துல தப்பு இருக்குண்டு, ஆனா இவங்க என்ன செய்வாங்க கேட்டா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அவங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்களை இது பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதாக நினைச்சு தங்களை பாவத்தில் போட்டுக்கணும். பொய் சாட்சி சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெரும்பாவத்தினுடைய விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு வரும்பொழுது அலா ஷஹாதத்து ஸூர் சலாஸ் எந்திரிச்சு உட்காந்தாங்க. கொஞ்சம் சாஞ்ச மணிக்கு இப்படி பேசிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்தாங்க. எந்திரிச்சு உட்காந்துட்டு சொன்னாங்க, அலா ஷஹாதத்து ஸூர், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பொய் சாட்சி சொல்லுதல். அலா ஷஹாதத்து ஸூர், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பொய் சாட்சி சொல்வது. மீண்டும் மீண்டும் சொல்லலாம் சொன்னார்கள். ஃபமா ஸால யுகர்ரிருஹா ஹத்தா நகூல் லைத்தஹு சகத். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப சொன்னார்கள் கேட்டால் எங்களுக்கெல்லாம் கவலையாகிவிட்டது, ஸல்லல்லாஹு ரொம்ப எமோஷன் ஆகிறது தெரியுது, பெருமானார் ஸல்லல்லாஹு எப்பொழுது அதை நிறுத்துவார்கள், அமைதியடைவார்கள் என்று நாங்கள் எங்கள் மனதிற்குள் ஆசைப்பட்டோம். அவ்வளவு பெரிய தவறு பொய் சாட்சி சொல்றது. இன்னைக்கு பொய் சாட்சி சாதாரணமா போயிட்டு மற்றவங்களை பத்தி பிரச்சனை. ரெண்டாவது, முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலும் கூட பொய் சாட்சி வரும் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய ஈமானிய குவாலிட்டிக்கு மாற்றம். மார்க்கம் சொல்கிறது அது பெரும்பாவங்களின் பட்டியல். அதே போன்று வல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம். வல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம். ஃபர்ஸ்ட் சத்தியமே தேவையில்லை, அதான் பிரச்சனை. சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நிர்பந்தம் ஏற்பட்டால் தான் சத்தியம். அரபுகள் வல்லாஹி அப்படிதான் சொல்லுவான். வல்லாஹி வல்லாஹி சத்தியம் சத்தியம். அந்த சத்தியத்தை அல்லாஹ் சொல்லுவான், லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹவி ஃபீ ஐமானிக்கும். இந்த சத்தியத்திற்கு மதிப்பில்லை. ஏன்னா அவங்க சத்தியம் நினைச்சு சொல்றது இல்ல, சின்ன குழந்தையிலிருந்து அந்த வார்த்தை பழக்கப்பட்ட வார்த்தை. உன்னை சொல்றதுக்கு முன்னால வல்லாஹி அப்படின்னு சொல்றாரு. அதனால அல்லாஹ் சொல்றான், இது சத்தியத்திலேயே வராது, சத்தியத்திலே கணக்கிலேயே இல்லை. சும்மா எடுத்ததுக்குலாம் வல்லாஹி வல்லாஹி இல்ல, நினைத்துத்தான் ஒன்றை சொல்கிறேன். நமக்கு அப்படிதான் வழக்கத்துல இல்லை. நம்ம எடுத்தோடனே சத்தியம் சத்தியம் பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. அதனால நாம் ஒன்றை சத்தியம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இது உண்மை உறுதி, அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் நினைச்சு சொல்றோம்னு அர்த்தம். இப்ப அந்த சத்தியம் பொய்யானதாக இருந்தால் பொய் சத்தியம் செய்தது பெரும்பாலும். நம்ம சொல்றோம் தப்பு பண்ணிருக்கான், அல்லாஹ் சத்தியமா நான் தப்பு பண்ணவே கிடையாது, அல்லது ஒரு காரியத்தை செய்யவே இல்லை, அவன் இங்க போகவே இல்லை, போகலின்னு சொன்னா திட்டு விடணும், சத்தியமா நான் போயிட்டு வந்தேன், அல்லாஹ் சத்தியமா போயிட்டு வந்தேன். பொய் சத்தியம் மார்க்கம் சொல்கிறது பொய் சத்தியம் பெரும்பாலும் தேவையே இல்லை. இரண்டாவது, பொதுவாக சத்தியம் என்பது தேவையே இல்லை. அப்படி நிர்பந்தத்தில் சத்தியம் செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மட்டுமே சத்தியம் செய்ய முடியும். அது மட்டுமே சத்தியமாக பார்க்கவும் படும். இன்னைக்கு ஒரு வழக்கம் இருக்கு, குர்ஆனை கொண்டு சத்தியம் பண்ண, உன் பிள்ளையை தொட்டு சத்தியம் பண்ணு, உன் தலையை தொட்டு சத்தியம் பண்ணு, உங்க அம்மா பத்தா பேர்ல சத்தியம் பண்ணு,
சத்தியம் பண்ண கூடாது என்பது வேறு, சத்தியம் பண்ணினாலும் சத்தியமாக வராது என்பது வேறு. சத்தியத்துடைய கணக்கிலேயே வராது. எதை கொண்டு சத்தியம் செய்யறது? அல்லாஹ் அல்லாதவைகளை கொண்டு சத்தியம் செய்தால் அது சத்தியத்தின் கணக்கிலேயே என்ன செய்யாது, வராது. ஆனால் அப்படி இவன் பயன்படுத்திய செயல் குற்றம், அது தனி மேட்டர். புரியுதில்ல? சத்தியத்தினுடைய எஃபெக்ட்ல வராது, சத்தியத்துடைய சட்டம் வராது. ஆனால் இப்படி முறையில்லாததை கொண்டு சத்தியம் செய்தது தவறு, ஏற்கனவே தவறு. இப்ப இன்னொரு தவறு செய்யறான், இதுக்கு அவன் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆக வேண்டும். சத்தியம் தவிர்க்கப்பட வேண்டும். நிர்பந்தத்தில் சத்தியம் செய்தால் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்ல வேண்டும். அதிலும் பொய் சத்தியமாக இருந்தால் இங்க சொல்லப்படுறது பொய் சத்தியம், சொல்லப்படுறது பொய் சத்தியம். உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஒருவன் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சத்தியம் செஞ்சுட்டாரு அப்படியே விட்டுற வேண்டியதான், அப்படி நம்ம நினைச்சு விட்டுறலாம். ஆனா அல்லாஹ் ரப்பு பாக்குறான், நீ பொய் சொல்றதுக்கு என் பேரை வேற சேர்த்துக்கிட்டீல, அதானே அர்த்தம். நீ தப்பு செய்யற, நீ பொய் சொல்ல போற, நீ சொன்னா நம்ப மாட்டாங்கிறதுக்காண்டி யாரையும் சேர்த்துக்கிட்ட, என் பேரை சேர்த்துக்கிட்டு அல்லாஹ் நீ சத்தியம் சொல்ற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரையும் சேர்த்துட்டு நீ பொய்யா சொல்லுவ. அதனால அது பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும். மேலும் வட்டி பொருளை உண்ணுவது, வட்டி நடைமுறையில இருக்குல்ல, 100 ரூபா கொடுத்துட்டு 110 ரூபா வாங்குறோம், 1000 ரூபா கொடுத்துட்டு 1200 ரூபா வாங்குறோம், 100 கிலோ அரிசி கொடுத்துட்டு 110 கிலோ தரணும்னு சொல்றது. இவைகள் அனைத்தும் வட்டியுடைய பட்டியலில் வரும். இது போன்று வட்டி பொருள் சாப்பிடுவது ஹராம், அப்படி செய்வது பெரும்பாலும். வட்டி பொருளை சாப்பிடுறதுங்கிற வார்த்தை தான் பெரும்பாலும் வரும். சாப்பிடுறதுங்கிறதுனால சாப்பிடுறது மட்டும்தான் பாவம் யாரும் நினைச்சிக்க கூடாது. அல் இன்திஃபாஉ பிர்ரிபன் ஹராபுன், வட்டி பொருளை பயன்படுத்துவது எல்லாம் ஹராம். 1 லட்ச ரூபா வட்டியில சம்பாதிக்கிறான், எவ்வளவு சாப்பிடுவான்? 10,000க்கு சாப்பிட போறான். அப்ப மீதி 90,000 என்ன? வேற தேவைகளுக்கு பயன்படுத்தினா, பெட் வாங்கினா, கட்டில் வாங்கினா, ஏசி வாங்கினா. இப்ப இதெல்லாம் இல்ல, வட்டியை சாப்பிடுறதுதான் ஹராம். அப்ப மீதி உள்ளது அதற்கு சாப்பிடுது. பெரும்பாலும் ஒரு உணவுடைய அல்லது ஒரு காசுடைய அடிப்படை நோக்கம், அதனால் பெறக்கூடிய மிக முக்கிய பலன் உணவு என்பதால் சாப்பிடுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வட்டி மூலமாக நீ பயன்படுத்துகின்ற அனைத்தும் ஹராமானதாக ஆகும். அவ்வாறு பயன்படுத்துவது பெரும்பாவங்களின் பட்டியலில் வரும். அதே போன்று மது அருந்துவது, மது அருந்துவது பெரும்பாலும். ஒரு காலம் இருந்துச்சு மதுண்டா ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள், இன்னைக்கு ஏகப்பட்ட வகைகள், பெரிய கொடுமை, வெரைட்டிஸ் நிறைய. கல் சாராயம்னு எனத்தோடு சாப்பிடுவாங்க. இப்ப கவர்மெண்ட்டே 100கணக்கான வகைகளை மதுகளை ஒரு பக்கம் தயார் பண்ணி தர்றான். இவன் தயார் பண்றதா இல்லாம ரா மெட்டீரியலா பலவிதமான செடிகள் அது இது என்னென்னலாம் யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, சிறு பிள்ளைகள் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சமீபத்துல ஒரு வாரத்திற்கு மத்தியில ஒரு தகவலை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்கூல்கள், காலேஜுகள், ஹாஸ்டல்கள் சோதனை செய்யப்பட்டது. நிறைய மது பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எங்கே? ஸ்கூல்கள், காலேஜுகள், ஹாஸ்டல்கள்ல ஏகப்பட்ட இது, விதவிதமானது. சின்ன சின்ன பசங்களுக்கு இன்ஜெக்ஷன் இது பண்றதுன்னு இருக்கு. இந்த எப்படிலாம் போயிட்டாங்க. இந்த பஞ்சர் ஒட்டுறதுக்கு ஒரு பொருள் வைப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்யூஷனா? இத கூட வச்சுக்கிறாங்களாம். சில பேரு நம்ம ரொம்ப நல்ல ஆட்கள் நினைக்கிறவங்க என்னமா காஃப் சிரப்பு, இருமல் மருந்து இருக்குல்ல, லைட்டா கலந்துருப்பான்னு சொல்லுவாங்க. அத முழுசா குடிச்சிடுறது. அது இருமல் மருந்து தான். டாக்டர் என்ன சொல்ற, 5 ml 10 ml குடிப்பாங்க, அதுக்கே தூக்கம் வருதுன்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான், அப்படியே வாங்கி மொத்தமா ஊத்திடுவான் 100 ml. அது ஒரு வகையான மயக்கத்துல கொண்டு போகும் அப்படின்னு நினைச்சு. இப்படி பல பேரு பலவிதமான மதுக்களின் வகைகளுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாம் ஹராமா. இன்னொரு ரிவாயத்தில்
குல்லுமா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன். எதை அதிகம் சாப்பிட்டால் போதை தருமோ அவற்றில் குறைவானதை பயன்படுத்துவதும் ஹராமாகும். என்ன வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் இருக்கு, இப்ப மது இருக்கு, 100 ml சாப்பிட்டா போதை வரும். ஓ, அது ஒரு குவாலிட்டி. 10 ml சாப்பிட்டா போதை வராது. அதே பொருளை 100 சாப்பிட்டா போதை வரும். சொல்றாங்க, எதை அதிகம் சாப்பிட்டால் போதை வருமோ அதில் குறைவானது ஹராம். 10 ml அல்ல, ஒரு புள்ளி எடுத்து நீ நாக்கில வைத்தாலும் ஹராமா. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து நாக்கில வச்சாலும் ஹராமாகும். இல்லங்க போதை வரலையே, இதை அதிகம் சாப்பிட்டால் போதை வரும். அப்படியானால் அந்த பொருட்களின் சிறு பகுதியை கூட தொடுவது ஹராம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, எல்லாம் நல்லாத்தான் நடந்துகிட்டு இருக்குன்னு அப்படியே நம்ம மிதந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி போகிறார்கள், எப்படி வருகிறார்கள், யாரோடு சேர்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள், எத்தனை மணிக்கு வர்றாங்க, எப்படி வர்றாங்க, என்ன நிலையில வர்றாங்க. சில பேர் ரொம்ப நல்ல பல மாதிரி வருவான், வந்துட்டு அங்கே போன் பண்ணி சொல்லுவான், அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், வேலையா இருந்துச்சு, இங்க போனோம், அங்க சாப்பிட்டு வந்துட்டேன். அது எதுக்கு சொல்ல வரான்னு சொன்னா, சாப்பாடு நீ எனக்கு தரக்கூடாது, அங்க வந்து நீ என்னைய பார்க்க கூடாது. ரெண்டாவது, இவன் வர்றது லேட்டா வருவான், எல்லாரும் படுத்துற மாதிரி கட்டத்துல இவர் வேகமா வருவாரு, கதவை திறப்பாரு, இது பண்ணிட்டு போய் படுத்துருவார். எதுக்கு சொல்ல வர்றேன், நாம் தெளிவாகாத வரை நம்முடைய ஜெனரேஷன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. அது நம்முடைய கடமை. அது நல்ல எல்லா பிள்ளைங்களும் நல்லவங்க தான், சூழ்நிலைகள் அவர்களை கெடுக்கிறது. சூழ்நிலைகள் என்ன, ஒரு பக்கம் வெளியில் இருக்கக்கூடிய கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கெடுக்கிறான், இன்னொரு பக்கத்தை உங்களுடைய அப்பாவித்தனம் அதற்கு மருந்து போடுகிறது. என் பெற்றோருக்கு தெரியாது, ஏமாத்திடுறாரு. என் பெற்றோர்களுக்கு என்னை கண்டுபிடிக்க முடியாது, என் மேல அவ்வளவு நம்பிக்கை. என் பிள்ளையா யாராவது போய் சொன்ன, இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது, யாராவது போய் உங்க பையன் இப்படி நான் பார்த்தீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கண்டா, அதை உள்வாங்கிறதுக்கு சரி அல்லாவுக்காக யார்ட்டையும் சொல்லாதீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளைய பாத்துக்கிறேன்னு சொன்னா நல்லது. நீ யாரு சொல்றது, நீ எப்படி சொல்லுவ, நீ யாரை பார்த்து சொல்ற, நீ எப்படி என் பிள்ளைய சொல்லுவ, என்ன அவன் பாப்பா, என்னடா அது பெரிய முசீபத்தா இருக்கு. இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம் அல்ல, நாம் வாழும் காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயம். அப்ப என்ன ஆகும் அந்த பையனுக்கு, ஓ நம்ம அப்பா நம்ப மாட்டாங்க, நம்ம அம்மா நம்ப மாட்டாங்க, கடைசியில எப்ப நம்புவாங்கன்னு கேட்டா எல்லாம் மீறி போகும். அப்ப இவங்களுக்கு தெரியும் இவங்களாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்பதான் இது பண்ணும். இதுல குறிப்பா பெண்களுடைய இன்னொரு ரோல் இருக்கு. இந்த தவறு மட்டும் சொல்லல, பல பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகள் பெண்களுக்கு அம்மாவுக்கு தெரியுது. அப்பாட்டு சொன்னா வருத்தப்படுவாருன்றோ, கணவன்கிட்ட சொன்னா வருத்தப்படுவாருன்றோ, அல்லது எமோஷனலி கோபத்துல ஏதாவது அடிப்பாரு வைப்பாரு, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியோ இவங்க என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஆரம்ப கட்டத்துல ஒரு பெண்ணுடைய தவறையோ, ஆண் பிள்ளைகளுடைய தவறையோ, பெண் பிள்ளைகளுடைய தவறையோ சொல்றது இல்ல, கெட்ட எண்ணத்துல இல்ல, தவறான ஒரு எண்ணத்தில் சொல்வது இல்ல, அப்படியே மறைச்சிடுறாங்க. மறைச்சு அவங்களா தனியா ஏதாவது திட்டிக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க. அவன் துனியாவே ஏமாத்துறேன், நீங்க ஏமாத்திரும், உங்களை ஈஸியா இது பண்ணிட்டு போயிட மாட்டான். அப்படி இது பண்ணி ஒண்ணு விளக்கமே இல்லை, தெரியவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லாத ஒரு சமூகம், அல்லது தெரிஞ்சுட்டா சொல்லணுங்கிறது இல்லை, கணவன்கிட்ட கூட மறைக்கணும். அவன்கிட்ட நீ எப்படி மறைக்க முடியும், பிள்ளையின் தந்தை அவன், உனக்கு என்ன தெரியும், உனக்கு இறக்க மட்டும்தான் காட்ட முடியும், முழு பொறுப்பு இருக்க வேண்டிய தார்மீக கடமை உள்ளவன் அவன், நீ அவன்கிட்ட சொல்லி இருக்கணும். சண்டை போடணும், எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, ஒரு கட்டத்துல எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மீறி போயிடும். இங்க பாருங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவன் சொல்லும் பொழுது அது எங்கேயோ போயிடும். இவன் இல்ல, இவன் தாதா இல்ல, இவன் பிள்ளை இல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எப்ப வரும், சில சமயத்துல சில நாய்கள் பெட்டியை தூக்கிட்டு ஓடின பின்னாடி வரும், அல்லது ஓட போற கண்டிஷன்ல வரும். இதுல என்ன ஃபாய்தா இருக்கு? ஆதலால் எச்சரிக்கை மிக அவசியம். மார்க்கம் சொல்கிறது, இதனாலதான் மது முற்றிலும் ஹராமானதா, மதுடைய வகைகள் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹம்ரு ஜம்மாஉல் இஸ்ம், மது அனைத்து தீமைகளின் பிறப்பிடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தீமைகளுக்கும் அந்தந்த தீமை, இது தப்பு, இது செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மது இருக்கிற அது ஒண்ணு வந்துட்டா எல்லா முசீபத்தும் வந்துடும், எல்லாம் வந்துடும். இன்னைக்கு கல்கத்தாவில கதற ஒரு பெண்ணை தப்பு பண்ணானுங்களா, கொலை பண்ணானுங்களா இல்லையா? அடிப்படை பேஸ் என்ன தெரியுமா, முக்கியமான காரணம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய தப்பை எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ணுவான்? கெடுக்கவும் செய்வானா, கொலையும் செய்வானா, என்னடா இது எப்படிலாம் செய்வீங்க? ஒண்ணும் இல்லை, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். உச்சகட்ட போதை, எதுவுமே தெரியாது, எதுவும் தெரியாது.
அவர்கள் மனிதர்களாகவே தோற்றம் மட்டும்தான் மனுஷ உருவத்துல இருக்கும். மிருகங்களை விட கேவலமானவர்களாகத்தான் இருப்பார். மிருகங்களை விட கேவலம். அவர்கள் இந்த நிலைக்கு எடுத்து சென்றது எது? பல காரணிகள் இருக்கும். மெயின் காரணி மது. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தின் நிலை என்ன? மதுவை பத்தி என்ன சட்டம்? மது கடைகளை நாங்களே நடத்துறோம். கேட்டா நல்ல காரணம் சொல்லலாம். நாங்க நடத்துறீங்கன்னா நீங்க என்னத்தையாவது சாப்பிட்டு செத்து போயிடுவீங்க, அதானே காரணம். அதனால நாங்களே நடத்திக்கிறோம். செத்துட்டு போறான். கொஞ்சம் பேர் சாகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில சொன்னா என்னோட நம்மள சட்டைக்கு வந்துடுவாங்க. கள்ளக்குறிச்சியில செத்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை எந்த கவர்மெண்ட்டும் செய்ய முடியாது. யாருக்கு கொடுக்குறீங்க? ஒரு மிலிட்டரியில இருந்து இறந்து போயிட்டான் கொடுக்கலாம், தண்ணீர்ல அடிச்சுட்டு போயிட்டான் அந்த மக்கள் கொடுக்கலாம், தண்ணீர்ல காப்பாற்ற போனவன் இறந்துட்டான் கொடுக்கலாம். எத்தனையோ பேர் எவ்வளவு பெரிய நற்காரியங்களை செய்யும் பொழுது இறந்துடுறாங்க. அகால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த குடும்பத்துக்கு நீ கொடுக்கறது வேற. இவனுகள்லாம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரே பலன் என்ன கேட்டா அந்த 10 லட்சம் தான். இவங்க செத்து போனதுக்கு பின்னால கிடைச்ச 10 லட்சம் தான் செத்தும் கொடை கொடுத்தான்ங்கிற மாதிரி இவங்கனால வாழ்க்கையில 5 பைசா கூட அவங்களுக்கு பலன் இருந்திருக்காது. இது மட்டும்தான் பலன். ஆனா இது ஊக்குவிக்கும் அல்லவா? அன்னைக்கு வந்த அந்த இதுகள்லாம் காமெடிகள் இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன வந்துச்சு? என்னது? நம்மளும் போயிருந்தா பரவாயில்லையே. அப்படித்தான் இது. ஒரு 10 லட்சமா அது கிடைச்சிருக்கும்ல. இவரும் அந்த நேரத்துல கள்ளக்குறிச்சி ஏற்கனவே சாப்பிட்ற பார்ட்டி தான். இவரும் அந்த நேரத்துல அங்க இருந்துட்டாருன்னா இவரும் சாப்பிட்டுப்பாரு, முடிஞ்சிருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கும். அதாவது இது மட்டரகமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் தப்பு இது தவறான பொருளை சாப்பிடுவாங்க. அதனால அது நோக்கமே, அது கவர்மெண்ட்டுக்கே நோக்கம் இல்லை. இவங்களுக்கு வேற காசு வருமானமே கிடையாது. வருமானத்துக்கு சோர்ஸ் இல்லை. வருமானம் இப்ப யாருடைய காசு வருது பாருங்க. அதனால இந்த தவறை அனுமதிக்கிறது, இதன் வழியாக செய்யறது. ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இழப்புகள் ஏற்படும். சில விஷயங்களை சந்திக்காமல் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. ஏற்படத்தான் செய்யும். கொஞ்சம் போகட்டுமே, சுத்தமாகட்டுமே. இருக்கிற ஜெனரேஷனாவது வந்துட்டு போகுது. நீங்க என்ன பெரிய பாதுகாத்து என்ன பண்ணிட போறீங்க? அவன் ஏற்கனவே டோட்டல் நோயில போய் இருக்கிறான். அவனை நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் நீ ஐசியூல வச்சுதான் பாதுகாக்கணும். கொஞ்சம் பேர் அப்படி இல்லாம இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் 10-12 வயசு பையன் குடிக்காம நீ பாதுகாக்கிறது முக்கியமா? 60 வயசு 65 வயசுல குடிச்சிட்டு எல்லாத்தையும் நுரையீரல் எல்லாம் கெட்டு குட்டிச்சாரா போச்சு. இவனுக்கு நீ 10 லட்சம் எடுத்து என்ன பண்ண போறீங்க? அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க, அந்த குழந்தையுடைய கல்விக்கு செலவு பண்ணுங்க, அந்த குழந்தைகளுடைய ஒழுக்கத்திற்கு செலவு பண்ணுங்க. பெரிய கொடுமை. பேசிக் கான்செப்டே இல்லாத அல்லது ஒரு வகையான ஒரு சூழலில் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த ஒரு அடிப்படை ஒரு புரிதல் இல்லாத, தெளிவு இல்லாத அல்லது தெளிவான விஷயங்களை செயல்படுத்த முடியாத ஒரு மட்டரகமான அரசுகளின் கீழ் தான் வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால்தான் மது போன்ற தவறுகள் இருக்கும். நீங்க மதுவை 100% அரசு தடை செய்ய முடியுமே தவிர குடிக்காமல் ஆக்க முடியாது. அதை நீங்க சொன்னா ஏத்துக்கிறோம், நாங்க தடை பண்ணிடுறோம், யாருமே குடிக்கிறவங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி சொல்ல வரவே இல்லை. குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறைவாகும். அதான் அர்த்தம். குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறைவாகும். அதன் பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும். குடிப்பவர்கள் எண்ணிக்கை குறைந்தால் குற்றங்களின் எண்ணிக்கை குறையும். குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்தால் மக்களுடைய நிம்மதி கூடும். அதான்டா நீ செய்யணும். அந்த வேலை தானே உங்களுடைய வேலை. ஒரு பக்கத்துல குற்றம் செய்யறதுக்கும் ஏற்பாடு பண்ணுவீங்க, இன்னொரு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டே போவீங்க. இது என்ன? இது என்ன கான்செப்ட்? எனவே மார்க்கம் சொல்கிறது, மது அது எந்த வடிவத்தில் வந்தாலும் முற்றிலும் ஹராமானது. மதுவுடைய எல்லா வகையான அதுல எத்தனை ரூட் இருக்கோ, எத்தனை விதங்கள் இருக்கோ, அது இன்ஜெக்ஷனா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், மாத்திரையா இருக்கட்டும், எதுவா இருந்தா இன்னைக்கு குறிப்பாக இளம் பிள்ளைகள் அதுக்கு போறாங்கிறது ரொம்ப கொடுமை. ஒரு காலத்துல முஸ்லிம்கள் நம்ம பிள்ளைங்க அதை ஏறெடுத்து கூட பார்க்காம இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒன்றும் பெருமைப்பட்டுக் கொள்கிற அளவுல இல்லை. தீயவர்களின் தீய சகவாசத்தால், தீய பிள்ளைகளுடைய நட்பால் நம்முடைய பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவுக்கு அடிமையாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நேற்று அல்லது நேற்றுக்கு முந்தைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை கவனத்துல வச்சுதான் ஆகணும். இளைஞர்களுடைய நிலை, இஸ்லாமிய இளைஞர்கள் நிலை எவ்வளவு மோசமா இருக்கு. 4 பேர் ஒரு கார்ல பயணம் செஞ்சவன் மகாபலிபுரத்துக்கு கோவா ஈசிஆர்ல ஒரு லாரியில கொண்டு போய் உள்ள சொருகினாங்க. இவன் பார்த்தா இவன் அந்த லாரி இப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி போய் விடுறான் பேக்ல. 4 பேரும் மௌத்து, 4 பேரும் முஸ்லிம்கள்.
எல்லாம் ஒரு 18 இருந்து 25 வயசுக்குள்ளதான். எவ்வளவு கொடுமை! அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு கவலைப்படுவாங்க, எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கணும். இவ்வளவு பெரிய விபத்து நடக்குதுன்னு சொன்னா சம்திங் ராங், ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. இல்லைன்னா இது ஒரு சராசரி ஆர்டினரி விபத்தாக தெரியல. அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய உயிரை நம்ம பாதுகாக்கிறதா இல்லையா? உயிரை பாதுகாக்கிறதுனா உயிரை எப்படி பாதுகாக்க முடியும்? எடுத்த உடனே கேரக்டரை பாதுகாக்கும். கேரக்டரை பாதுகாத்தா அது உடலை பாதுகாக்கும், உடல் உயிரை பாதுகாக்கும். நம்ம எடுத்த உடனே டைரக்டா போய் நான் நேர ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அகலாக், அவங்களுடைய பண்பியல். அந்த இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்ட விழிப்புணர்வு வேணும். ரொம்ப பேருக்கு அதை பத்தி இதே இல்லை. ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட், போலீஸ்கார மாதிரி இருக்கிறான், அப்படியே இருக்கக்கூடாது. பேரண்டா இருக்கணும். அதே சமயத்துல பிள்ளைங்களை முழுசா லூசுல விடுறது. அவன் சொல்றதுதான் இவர் கேட்பார், அவனுக்கு இவர் பயப்படுவார். இதுக்கேண்ட நீ அப்பாவா இருக்கணும், என்ன இது இருக்கு? அப்ப நம்முடைய ரோல், பேரண்ட்ஸுடைய ரோல் முறையாக செய்யப்படணும். சமூகத்தின் முக்கியமானவர்கள் உலமாக்கள், நாம அந்த ரோலை நாங்க சரியா செய்யணும். சமூகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், சமுதாய பிரமுகர்கள் நம்ம செய்யணும். ஒவ்வொரு குடும்பத்தின், ஒவ்வொரு ஏரியாவுடைய குடும்ப தலைவர்கள் இருந்து ஒட்டுமொத்த சமூகம், இந்த சமூகத்தை, இளைஞர்களை, பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றது, எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அந்த மிஸ்டேக் நடக்கிறது எப்படியெல்லாம் தடுக்க முடியும். ஒருவேளை அந்த தவறுக்குள்ள வந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை திருத்துவதற்குண்டான சோர்ஸ் என்ன? அவனுக்கு குறை சொல்லிட்டே இருந்து என்ன பலன் இருக்கு? பிரயோஜனம் இல்லை. மதில் மேல் பூனையா இருக்கிறவனை இழுத்துறது, இன்னொருத்தனுக்கு ரூட்டை தெரியாதவன் அந்த ரூட்டுக்கு போகாத அளவுக்கு பாதுகாத்துறது. ஒருத்தன் போய் தொலைஞ்சிட்டான், அதுக்கு என்ன வழி இருக்கு? அவனை எப்படி பாதுகாக்கிறது? சொல்லலாம் சொன்னாங்க, உங்களுடைய பெண்களை குடிக்கிறவன் கேட்டா பொண்ணு கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன செய்ய முடியுது யோசிச்சு பாருங்க. சில பிள்ளைங்களை அற்புதமாக வளர்த்து குரங்குகையில ஒப்படைச்சது மாதிரி, குரங்குகையில் ஒப்படைக்கப்பட்ட பூமாலைகளை போன்று கண்டவர்கள்ட்டையும் நம்முடைய பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய தேவைகள் வருகிறது. அவன் கூட்டு போய் கொடுமைப்படுத்துறான், குடிக்கிறான், குடிச்சுட்டான், எல்லாமே வந்துடும் இல்ல, சித்திரவதை, அது இது. அந்த பிள்ளைங்க வெளியிலையும் சொல்ல முடியல. அப்பா மட்டும் சொன்னா வேதனைப்படுவாங்க. கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் வீட்டுல தங்கச்சிமார் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, தம்பி இருக்காங்க. நம்ம போய் எப்படி நம்ம திரும்ப போய் இந்த வீட்டை வாழாவட்டியா இருக்கிறது? இதுக்காண்டி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்குறாங்கன்றா இதை விட கொடுமை உலகத்துல வேற என்ன இருக்கு? எவ்வளவு 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 கொடுமை, எவ்வளவு கொடுமை. சொன்னாங்க குடிக்கிறேன் கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல சிகரெட் குடிக்கிறவன் பெண்ணு கேட்டா கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு குடிக்கலான்னு தெரிஞ்சா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மனநிலை வந்துருச்சு. எப்பொழுதாவது சாப்பிடுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவான், யாரும் சாப்பிடல, எல்லாம் ஜிங்ஜாங் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பே இருக்கும். ஒருத்தன் சொல்றது எப்பொழுதாவது பண்ணுவானா அப்படின்ட்டு அந்த குற்றத்தை லேஸ்படுத்துறது, மினிமைஸ் பண்றது. இன்னொருத்தர் சொல்ற இதெல்லாம் இந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பழகிக்கங்க. சகோதரர்களே, எதுக்கு இதை சொல்ல வர்ற? மற்றவங்கள்ட்ட இருந்தா கூட நம்ம கவலைப்படுவோம். மற்றவங்கள்ட்ட மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்மள்ட்ட அதிகமா இருக்கு. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஊர்களில் போதையுடைய புழக்கங்கள் அதிகமாக இருக்கு. அந்த பிள்ளைங்க அதுக்கு இதா இருக்காங்க. எளிதில் அவர்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. எளிதில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப ஓரிரு வருடங்களுக்கு முன்பு வாணியம்பாடியில ஒரு கொலை நடந்துச்சு. கொலை செய்தவனும் முஸ்லீம், கொலை செய்யப்பட்டவனும் முஸ்லீம். என்னன்னு சொன்னா, ஒருத்தன் நல்லவன், அவன் போய் கவர்மெண்ட்ல போட்டு கொடுத்துறான் போலீஸ்ல, இவன் மது இது பண்ணிக்கிட்டு இருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்ப மதுல இவன்லாம் ஈடுபட்டு இருக்கானோ அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல. ஒரு பெரிய செயின் அங்க இயங்குது, ஒரு பெரிய நெட்வொர்க் அங்க இருக்கு. அவன் பெரிய தாதாவா இருக்கிறான். நீ என்னையவே போட்டு கொடுக்காம சரி காலி பண்ணிட்டான். கொலை செஞ்சவனும் முஸ்லீம், கொலை செய்யப்பட்டவனும் முஸ்லீம். எங்க போய் சொல்ற? சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் அதலாத்தான் சொல் பெரும்பாவங்களின் பட்டியலில் மதுவை பெரும்பாவமான சொல்கிறது. இது சொல்றது மட்டும் நோக்கம் அல்ல, அதன் பக்கம் நீங்கள் நெருங்கவும் கூடாது, உங்கள் சமூகத்தை நெருங்க விடவும் கூடாது. அதை பாதுகாப்பது நம்முடைய தார்மீக கடமை என்பதுதான் சொல்லப்படுகின்ற தகவல். இன்னும் பெரும்பாவங்கள் ஒரு சில பட்டியல்கள் அது தஃசீரின் வழியாக சொல்லப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானு வ தஆலா இது போன்ற எதுவெல்லாம் பெரும்பாவங்களோ அத்தகைய அனைத்து தவறுகளிலும் அல்லாஹ் இந்த உம்மத்தை முழுமையாக பாதுகாப்பானார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. صل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم. صدق الله العظيم.